ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வித்தியாசமான நூல்கோல் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பிரியாணி இலை, இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயில் நல்லா ஒரு தடவை பொரிய விட்டுறலாம். சோம்பு பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டாமல் இருக்க கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் பெருசாக தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இதையும் கலந்துடலாம். தக்காளி ரொம்ப மசியணும்னு இல்லை, வெந்தால் போதும். நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூல்கோல் சேர்த்துடலாம். நூல்கோல் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இந்த நூல்கோல் டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட்னஸாக ஒரு மாதிரி இருக்கும். பட் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நூல்கோல் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே, சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடணும். இது பேட் கொலஸ்ட்ரால் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, சி இதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை. நல்லா வதக்கிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா நல்லா காயில் ஒட்டணும். அந்தளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ நான் அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். 300 கிராம் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 600 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு கொதித்ததும் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு உப்பு காரமெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு கடைசியாக அரை லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். 2 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். அட்டகாசமான நூல்கோல் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அரிசி ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. காய்கறிகள் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக உருளைக்கிழங்கு மற்ற காய்கறிகளில் செய்கிற மாதிரியே இதுவும் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.